சர்ச்சில் இருக்கின்ற எல்லா தாய்மார்களுக்கும் பாஸ்டர் ஹாப்பி மதர்ஸ் டே நான் உங்களுக்கு விஷ் பண்ண இருக்கிறேன். சரியா? உங்களுக்கு பாஸ்டர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நன்றி சொல்லவும் நான் இருக்கிறேன். ஏனென்றால் நம்ம சர்ச்சில் இருக்கின்ற தாய்மார்கள் நீங்க எல்லோரும் எவ்வளவு நீங்கள் அன்பு உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் பாராட்டி இருக்கிறீங்க, உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் பாராட்டி இருக்கிறீங்க, எவ்வளவு தியாகம் பண்ணி சரியா உங்க குடும்பத்தை நீங்கள் பிள்ளைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறீங்க. அதற்காக நன்றி. ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பணி, குடும்பத்துக்காக நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஊழியத்தையும் கர்த்தர் கவனிப்பார். நிச்சயமாக தாய்மார்களை கர்த்தர், உங்களை கர்த்தர் விசாரித்து உங்களை கர்த்தர் அபிரதமாய் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் விசுவாசிக்கிறேன். இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது கடைசி சமயத்திலையும் தன்னுடைய தாயை இயேசு என்ன பண்ணினாரு? கனம் பண்ணினார். அந்த சிலுவையில் தொங்கும் பொழுது யோவானை பார்த்து இயேசு சொன்ன ஒரு வேலை, யோவானுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு என்னதுன்னா, இதோ உன்னுடைய தாய் என்று சொல்லி அப்படியாக தன்னுடைய தாயை யோவான் கரத்திலே இயேசு என்ன பண்ணினார்? ஒப்புக்கொண்டு. அதே வண்ணமாக இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து எல்லா தாய்மார்களையும் விசாரித்து உங்களை அவர் கனம் பண்ணுகின்ற தேவனாக இருக்கின்றார். சரி, நீங்கள் செய்த எல்லா காரியத்தையும் நீங்கள் எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருப்பீங்க, எவ்வளவு ஜெபம் பண்ணிருப்பீங்க, எவ்வளவு பாடுபட்டிருப்பீங்க. ஒருவேளை உங்களுக்குள்ளாய் ஒரு கேள்வி எழும்பலாம், இயேசு என்னை பார்க்கிறாரோ என்று சொல்லி ஒரு கேள்வி எழும்பினால், இன்றைக்கு நான் திட்டவட்டமாய் சொல்லுகிறேன், உங்களுடைய கண்ணீர், ஜெபம், உங்களுடைய பாடுகள் சரி எல்லாவற்றையும் அவர் அறிந்து உங்களை அவர் கனம் பண்ணுகின்ற தேவனாக இருக்கிறார். So again, Pastor want to say thank you. எல்லா தாய்மார்களுக்கு நான் நன்றி சொல்ல நான் இருக்கிறேன். தொடர்ந்து நான் உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். அது மாத்திரமல்ல, நம்ம சர்ச்சில் இருக்கின்ற அநேக தாய்மார்கள் நீங்கள் எனக்கு பாராட்டின எல்லா அன்புக்காகவும் பாஸ்டர் நன்றி சொல்லுகிறேன். அவைகளை நான் மறந்து போக முடியாது. கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நல்ல சரீர சுகத்தை கொடுத்து, நல்ல பலத்தை கர்த்தர் கொடுத்து, நல்ல இன்னும் ஞானத்தையும் விவேகத்தையும் கர்த்தர் கொடுத்து, சரியா உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் நடத்தக்கூடிய நல்ல தாய்மார்களாக நீங்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அதற்காக நான் ஜெபிப்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது இந்த வாரத்திலே உங்களுக்கு ஒரு செய்தியை ஆவியானவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அந்த செய்தியை நான் உங்கள் மத்தியில நான் ஷேர் பண்ண இருக்கிறேன். குறிப்பாக தாய்மார்களுக்காக நான் இன்றைக்கு நான் பேச இருக்கிறேன். நான் என்னுடைய பிரசங்கம் குறிப்புக்கு நான் போகிறதுக்கு முன்ன முதலாவது 2 வார்த்தையை எல்லா தாய்மார்களுக்கு முன்பதாய் நான் வைக்க நான் இருக்கிறேன். இந்த தாய்மார்கள் அவர்கள் யாரு, அவர்களுடைய பொறுப்பு என்பது என்னது, எப்படியாய் நீங்க வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் அதுக்கு வேண்டிய எல்லா விளக்கத்தையும் நமக்கு சுற்றி காண்பிக்குது. ஆனப்படினாலே இந்த 2 வசன பகுதியை எல்லா தாய்மார்கள், கிறிஸ்தவ தாய்மார்கள் கட்டாயமாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வசனத்தை நாம் இப்பொழுது வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். The book of Genesis chapter 2 verse 24. அதை நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். That is why a man leaves his father and mother and is united to his wife and they become one flesh. சரி, தமிழ்ல நான் ஒரு பகுதி நான் வாசிக்கிறேன். இந்த நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்து இருப்பான், அவர்கள் ஒரு மாம்சமாய் இருப்பார்கள் என்று அந்த 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 ஆதியாகம புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசித்தோம். நன்றாய் கவனிங்க. எல்லா தாய்மார்கள் இதை நோட் பண்ணணும். இங்க கர்த்தர் என்ன சொல்றாரு? ஒரு நாள் வரும், உங்களுடைய பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிவார்கள். உங்களை விட்டு கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? உங்களுடைய பிள்ளைகள், 2 பிள்ளைகள் இருக்கலாம், 3 பிள்ளைகள் இருக்கலாம், அந்த பிள்ளைகளை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்?
தாய் தகப்பனார் இடத்திலிருந்து பிள்ளைகளை கர்த்தர் பிரித்து எடுக்கிறாரு. எதற்கு கர்த்தர் பிரித்து எடுக்கிறாரு? அவர்களை கர்த்தர் பிரித்து எடுத்த பிறகு அவர்களுக்கு ஒரு திருமணத்தை கர்த்தர் ஒன்று பண்ணி அவர்களை கர்த்தர் இப்பொழுது கணவன் மனைவியாக கர்த்தர் அவர்களுக்கு புதிய குடும்பத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அமைச்சு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ பாருங்க, நன்றாய் கவனிக்கணும். இதோடைய அர்த்தம் என்னது? ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நமக்கு எல்லாருக்கும் பறவைகளுடைய வாழ்க்கை தெரியும். குருவி, அந்த குருவி நீங்க எடுத்துக்கிட்டா கணவன் மனைவியாக என்ன பண்றாங்க, சேர்ந்து கூண்டை கட்டுவாங்க. கூண்டை கட்டின பிறகு இப்பொழுது அந்த தாய் குருவி என்ன பண்ணுது, முட்டை போடுது. முட்டை போட்ட பிறகு பிள்ளைகளை பெத்து எடுக்கிறாங்க. பெத்து எடுத்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, இப்பொழுது அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய உணவை டெய்லி என்ன பண்ணுவாங்க, கொண்டுட்டு வருவாங்க. சரியா? அந்த கூண்டுக்கு நேராய் கொண்டுட்டு வருவாங்க. வெளியே போய் அந்த சாப்பாட்டு பொருள் எல்லாம் தேடிய பிறகு கூண்டுக்கு அந்த பிள்ளைகளை என்ன பண்றாங்க, ஆக்சுவலி வளர்க்குறாங்க, உருவாக்குகிறாங்க. ஆனா நீங்க நல்லா கவனிக்கணும், கடைசி வரைக்கும் இந்த பிள்ளைகள் பெற்றோர்களோடு இருக்க மாட்டாங்க. இதை முதலாவது குருவியோடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்று அறியலாம். அந்த குறிப்பிட்ட காலம் வந்த பிறகு அந்த 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 குஞ்சுகள் வளர்ந்த பிறகு, பலத்தை பெற்ற பிறகு, பறக்கக்கூடிய நிலைக்குள்ளாய், சரியா, அந்த குருவி குஞ்சுகள் அந்த நிலைக்குள்ளாய் வந்த பிறகு அவர்கள் என்ன பண்ண வேண்டும், கூண்டை விட்டு, சரியா, அதாவது பெற்றோர்களை விட்டு அவர்கள் பிரிந்து அவர்கள் போக வேண்டும். போன பிறகு அவர்களுடைய இப்பொழுது அந்த குஞ்சுகள், இப்பொழுது வளர்ந்த குஞ்சுகள் இப்பொழுது பிரிந்து அவர்கள் சொந்த வாழ்க்கையை இப்பொழுது தேட வேண்டும். புதிய வாழ்க்கையை அவர்கள் ஆரம்பிக்க வேண்டும். அதே போலதான் தாய்மார்களே, நன்றாய் கவனிக்கணும். இன்றைக்கு இந்த ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தின் மூலியமாய் கர்த்தர் இன்றைக்கு பெற்றோர்களோடு கர்த்தர் பேசுகிறார். குறிப்பாக தாய்மார்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், உங்களுடைய பிள்ளைகள் கடைசி வரைக்கும் உங்களோடு இருப்பார்கள் என்று வேதாகமம் அப்படியாக நமக்கு டீச் பண்ணல. நாள் ஒன்று வரும், உங்க பிள்ளைகள் உங்களை விட்டு அவர்கள் பிரிந்து அவர்கள் போவார்கள் என்று பைபிள் நமக்கு தெளிவாய் நமக்கு டீச் பண்ணுது. இதை முதலாவது நம்ம விளங்கிக் கொள்ளணும். இன்னொரு வசனம், இப்பொழுது 2வது வசனம் பாருங்க. மல்கியா 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தையும் நீங்கள் படித்து அதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுவும் குடும்பத்தை குறித்து தான். தாய்மார்களுக்கு முக்கியமான செய்தி இந்த வசனத்தில் அடங்கி இருக்குது. மல்கியா 2ஆம் அதிகாரம் வசனம் 15. The book of Malachi chapter 2 verse 15. ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். Has not the one God made you? You belong to him in body and spirit. And what does the one God seek? Godly offspring. இந்த வசனத்தை பாருங்க. இந்த ஒரு பகுதி நான் வாசிச்சேன். கர்த்தர் அந்த திருமணத்தை குறித்து கர்த்தர் பேசுறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே திருமணம் என்பது அவருடைய பார்வையிலே என்னது என்று சொல்லி ஒரு விளக்கத்தை சொல்றாரு மல்கியா தீர்க்கதரிசி மூலியமாக. அதுல ஒரு முக்கியமான குறிப்பை பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, ஒரு ஆணையும் பெண்ணையும் அந்த திருமணத்துக்குள்ளாய் கர்த்தர் இணைக்கின்ற காரணம் என்ன? அவர்கள் மூலியமாய், தமிழ் எப்படி இருக்குது, தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும் என்று சொல்லி எழுதியிருக்குது. அதாவது அதோடைய அர்த்தம் என்ன? தேவ பக்தி உள்ள சந்ததி என்று சொல்லும் பொழுது தேவன் என்ன விரும்புகிறார்? கணவர் மனைவியாய் அவர்கள் வந்த பிறகு இணைக்கப்படும் பொழுது, உடல் உறவு மூலியமாய் அவர்கள் இணைக்கப்பட்ட பிறகு கர்த்தர் அவர்கள் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் என்ன? பிள்ளைகளை அவர்கள் பெற்று எடுக்கிறார்கள். எதற்கு அவர்கள் பிள்ளைகளை பெற்று எடுக்கிறார்கள்? அவர்கள் பெற்றோர்கள் குறிப்பாக பிள்ளைகளை தேவனுடைய பக்திக்குள்ளாக, சரியா, கர்த்தருக்குள்ளாக பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்று அங்கை ஆவியானவர் மல்கியா தீர்க்கதரிசி மூலியமாய் பெற்றோர்களுக்கு இந்த வசனத்தை சொல்லுகிறார்.
விளங்குதா? அப்போ இரண்டாவதாக நம்ம இங்க என்ன படிக்கிறோம்? உங்களுக்கு கர்த்தர் இப்பொழுது பொறுப்பு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. உங்களுக்கு கர்த்தர் பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தாய்மார்கள் கவனிங்க, ஏன் கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னா, முதல் வசனம் ஆதியாகமம் 2:24 சொன்ன அந்த பிள்ளைகள் கொஞ்ச நாட்களாக தான் உங்களோடு இருக்க போகிறார்கள். இந்த வசனம் என்ன சொல்லுது? அந்த கொஞ்ச நாட்கள் உங்களோடு அவர்கள் உங்க பிள்ளைகள் இருக்கும் வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாய் உங்க பிள்ளைகளை நீங்கள் உருவாக்க வேண்டும். மலேசியா கான்டெக்ஸ்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பாலும் சரியா நம்ம பிள்ளைங்க திருமணம் பண்ணுகிறதுக்கு ஏறக்குறைய 20 வயசுக்கு மேலதான் திருமணம் நடக்குது. 22 வயசு, 23 வயசு, 24 வயசு பெண்களுக்கு. ஆம்பளை பையன் சொன்னா மேபி 26, 27, 28 years I feel is a proper age for them to settle down. அப்போ பெற்றோர்களுக்கு அந்த குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் உங்க பிள்ளைகளை நீங்க என்ன பண்ண முடியும்? உருவாக்க முடியும், அவர்களை ட்ரெயின் பண்ண முடியும், அவர்களுக்கு பயிற்சி நீங்க கொடுக்க முடியும். அதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ண முடியாது? பிள்ளைங்களுக்கு நீங்க அதுக்கு பிறகு நீங்க டீச் பண்ண முடியாது. தேவன் தெளிவா இன்றைக்கு தாய்மார்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரம அழைப்பு என்பது என்னது? உங்க பிள்ளைகளை பக்திக்குள்ளாய் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் நமக்கு தெளிவுபடுத்திருச்சு. இப்போ கேள்வி, இந்த கேள்விக்கு 3 பதில் நான் இருக்கிறேன். எப்படி பிள்ளைகளை நாம் உருவாக்க போகிறோம்? How to produce godly offspring, எப்படி உருவாக்க போகிறீங்க? அதற்கு 3 காரியத்தை நான் இன்றைக்கு உங்களோடு பேச இருக்கிறேன், டிஸ்கஸ் பண்ண இருக்கிறேன். என்னுடைய முதல் குறிப்பு, நன்றாய் கவனிங்க தாய்மார்களே, உங்க பிள்ளைகளுக்கு பக்தியை நீங்க சொல்லி கொடுக்கிறதுக்கு முன்ன, உங்க பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாய் பிள்ளைகளை உருவாக்குகிறதுக்கு முன்ன, உங்க பிள்ளைகளை அந்த விசுவாச வாழ்க்கைக்குள்ளாய் சரியா நீங்க வளர்த்து சரி அந்த பிள்ளைகளை விடுகிறதுக்கு முன்ன, முதலாவது எல்லா தாய்மார்களுக்குள்ளாய் பக்தி விருத்தி இருக்க வேண்டும். தாய்மார்களுக்கு பக்தி இல்லைன்னா, தாய்மார்களுக்கும் கர்த்தருக்கும் நல்ல ஒரு தொடர்பு இல்லைன்னா, நீங்க என்ன பண்ண முடியாது? பிள்ளைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க முடியாது. சோ இன்றைக்கு ஆவியானவர் முதலாவது என்ன சொல்லுகிறாரு? உங்களுடைய பாடத்தை, உங்களுடைய பொறுப்பை செய்கிறதுக்கு முன்ன நீங்க என்ன செய்ய வேண்டும்? தாய்மார்கள், நீங்க இந்த கேள்வி கேட்க வேண்டும், என்னுடைய பக்தி வாழ்க்கை எப்படி இருக்குது? என்னுடைய உறவு கர்த்தரோடு இருக்கின்ற அந்த உறவு எப்படி இருக்குது என்று சொல்லி அதை நீங்கள் முதலாவது என்ன பண்ண வேண்டும்? நீங்க அதை சரிப்படுத்த வேண்டும். நாங்க எடுத்து எழுதி இருக்கிறேன், in order to raise godly children a mother must model godliness. Children often model the character of their parents. பிள்ளைகளுடைய பழக்கம் என்னதுன்னா சரியா, பிள்ளைகள் பெற்றோர்கள் என்ன பண்ணுகிறார்கள், தகப்பனார் என்ன செய்கிறாரு, தாய் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்துதான் பிள்ளைகள் கற்று அறிகிறார்கள். அப்போ யோசனை பண்ணி பாருங்க, ஒரு தாய்க்கு பக்தி இல்லைன்னா, உங்களுக்கே விசுவாச வாழ்க்கை இல்லைன்னா, உங்களுக்கே ஜெபிக்கின்ற சரியா அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் இல்லைன்னா, உங்க பிள்ளைகள் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்ன பண்ண முடியாது? பக்தியை நீங்க சொல்லி கொடுக்க முடியாது. சோ ஒரு காரியத்தை முதலாவது தாய்மார்கள் என்ன செய்ய வேண்டும்? சரிப்படுத்த வேண்டும். என்னுடைய பக்தி வாழ்க்கையை நான் சரிப்படுத்த போகிறேன், என்னுடைய உறவை நான் சரிப்படுத்த, தேவனோடு இருக்கின்ற அந்த உறவை நான் சரிப்படுத்த போகிறேன் என்று சொல்லி அந்த தீர்மானத்துக்குள்ளாய் முதலாவது நீங்கள் வர வேண்டும். நல்லா கவனிக்கணும் தாய்மார்களே, இந்த நாட்களிலே பிள்ளைகளை வளர்ப்பது என்பது அது ரொம்ப ஒரு கடினமான ஒரு டாஸ்க், நாட் வெரி ஈஸி. இந்த நாட்களிலே, இந்த நவீன காலகட்டத்தில் பிள்ளைகளை வளர்ப்பது பெரிய ஒரு சேலஞ்ச். இட் இஸ் நாட் an easy task. I know எங்க வீட்டில் 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க.
அந்த 2 பொம்பளை பிள்ளைங்களை வளர்க்கிறது மிகவும் கடினமான ஒரு டாஸ்க் என்று சொல்லி நான் அதை விளங்கி கொள்ளுகிறேன். ஒரு தகப்பனாராக இருக்கிறேன். எங்க வீட்டில் என்ன நடக்குது என்று சொல்லி எனக்கு தெரியும். அது ஒரு லகுவான ஒரு காரியம் இல்லை. நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்குது, நிறைய போராட்டம் இருக்குது, நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஆக ஒரு தாய் என்ன எப்படியாக இருக்கணும்? முதலாவது கர்த்தரோடு இந்த தாய் பக்திக்குள்ளாக இருந்தாதான் அந்த தாய் வருகின்ற ஸ்ட்ரெஸ், வருகின்ற போராட்டம், வருகின்ற பிரச்சனையை என்ன பண்ண முடியும்? எதிர்நோக்க முடியும். அல்லது என்ன பண்ண முடியாது? அந்த தாய் குடும்பத்தை விசாரிக்க முடியாது. ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். பைபிள்ல நல்ல ஒரு தாய் அன்னா. இந்த ஆனா மூலியமாக தான் சாமுவேல் உருவாக்கப்பட்டான். நீங்க நன்றாய் பைபிள் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த தாய் அன்னா எப்படிப்பட்ட ஒரு தாயாக இருந்தாங்க. நீங்க சாமுவேல் 1 சாமுவேல் 1 அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். 1 Samuel chapter 1 verse 10. In her deep anguish Anna prayed to the Lord weeping bitterly. தமிழ்ல வாசிக்கிறேன். அவள் போய் மனம் கசந்து அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்று சொல்லி அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஆனாவுடைய வாழ்க்கையில பிரச்சனை, ஆனாவுடைய குடும்பத்துல ஒரு போராட்டம். என்ன போராட்டம்? சரியா, அவள் பிள்ளைய பெற்றெடுக்க முடியல. அவள் மலடியாக இருந்தால் அதுதான் அந்த குடும்பத்துல குறை. நல்லா கவனிக்கணும் தாய்மார்களே. அவளுக்கு பிரச்சனை இருந்தாலும் அவளுடைய வாழ்க்கையில குடும்பத்துல ஒரு போராட்டம், அவளுடைய வாழ்க்கை தோல்வியாக இருந்தாலும் அவள் என்ன பண்ணுகிறா? சரியா, கர்த்தரை நோக்கி அவள் ஜெபிக்கிறது நாம் பார்க்கிறோம். ஏன் கர்த்தரிடத்துல போய் அவள் ஷேர் பண்ணனானா, அதனுடைய ஒரே ஒரு காரணம், ஆனாலுக்கும் கர்த்தருக்கும் என்ன இருந்துச்சு? அந்த ஒரு உறவு இருந்துச்சு. பாருங்க, ஆனாலுக்கும் கர்த்தருக்கும் அந்த உறவு இருந்திருக்கலன்னா அவள் என்ன பண்ணிருப்பா? அந்த ஸ்ட்ரெஸ்ல, அந்த தோல்வியில் அவள் மூழ்கி போயிருப்பான். சமாளிக்க தெரியாம சரியா அவள் மூழ்கி போயிருப்பாய். அந்த இடத்துல அந்த தாய்க்கும் கர்த்தருக்கும் ஒரு உறவு இருந்தபடினால் அந்த உறவு, அந்த பக்தி, சரியா, அந்த பக்தி வாழ்க்கை அவளுக்குள்ளாய் பலத்தை உண்டு பண்ணி ஒரு விசுவாசத்தை கொடுத்து, நான் சோர்ந்து போக மாட்டேன், இந்த நிலைமையிலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு, அவர் என்னோட ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார், ஆனபடினாலே அவருடைய பிரச்சனத்தில் போய் விழுந்து என்னுடைய பிரச்சனையை போய் அவர்கிட்ட சொல்லுவேன்னு சொல்லி அந்த விசுவாசம் வாழ்க்கை அண்ணாளுடைய வாழ்க்கையில இருந்தபடினாலதான் அவளால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு? பிறகு அந்த பக்திக்குள்ளாக தன்னுடைய மகனை வளர்த்துவிட அவளுக்கு அந்த கிருபை இருந்துச்சு, அவளுக்கு அந்த பலன் இருந்துச்சு. கேள்வி, இன்றைக்கு தாய்மார்களே, உங்களுக்கு அந்த தேவ பக்தி உங்களுக்கு இருக்குதா? அப்படி இல்லை என்றால் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எல்லா தாய்மார்களும் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாய் உருவாகுகிறதுக்கு முன்பதாய் நீங்கள் தெய்வ பிரசன்னத்தை தேடி கர்த்தரோடு நீங்கள் நெருங்கி நீங்கள் ஜீவிக்க வேண்டும். அல்லது குடும்பத்தை நீங்கள் கட்ட முடியாது, பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் உருவாக்க முடியாது என்று சொல்லி திட்டவட்டமாக நான் சொல்லுகிறேன். இரண்டாவதாக, எப்படி இந்த பிள்ளைகளை பக்திக்குள்ளாக நீங்க வளர்த்து விட போகிறீங்க? எல்லா தாய்மார்கள் கேளுங்க. குறிப்பாக இளம் தாய்மார்கள் புதிதாக கல்யாணம் பண்ணி உங்க பிள்ளைங்களா சின்ன பிள்ளைகளாக இருந்தால் இந்த பாடத்தை நீங்கள் கற்று அறிய வேண்டும். பாருங்க, சோலமன் ராஜா அப்படி சொல்றாரு. நீதிமொழிகள் 22 அதிகாரம் 6வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, the book of Proverbs chapter 22 verse 6, நான் NIV translation பைபிள்ல இருந்து நான் படிக்கிறேன். Start children off on the way they should go, and even when they are old they will not turn from it. தமிழ்ல நான் வாசிக்கிறேன். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அதாவது இந்த வசனத்துல என்ன விளக்கம்னா, சின்ன வயசுல இருந்து அந்த பிள்ளைகளை நீங்க என்ன பண்ணணும்? ட்ரெயின் பண்ணணும். உங்களுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். பைபிள்ல புதிய ஏற்பாட்டுல தீமோத்தி என்று சொல்லி ஒரு தேவ மனுஷன் இருந்தான்.
அவன் ஒரு இளம் போதகன். he was a young pastor. எபேசியர் சபைக்கு ஒரு போதகராக இருந்தாரு. பவுல் இந்த தீமோத்தியை பார்க்கும் பொழுது என்னுடைய மகன், விசுவாசத்தின் மகன் என்று சொல்லி பவுல் அப்படியாக சொல்லிதான் எழுதுகிறாரு. கேள்வி, ஏன் பவுல் தீமோத்தியை அவ்வளவு கனம் பண்ணி சொந்த மகன் என்று சொல்லி பார்த்து அவன் எழுதினானா, இந்த பவுல் தீமோத்தியுடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசமான ஒரு வினோதமான ஆசீர்வாதத்தை அவன் பார்த்தான். என்ன ஆசீர்வாதம்னா, தீமோத்தி தன்னுடைய வாலிபன் வயதுல பக்தி உள்ளவனாக இருந்தான். இந்த சரித்திரத்தை நீங்க எங்க படிக்கலாம், இந்த கதையை நீங்க எங்க வாசிக்கலாம்னா, நீங்க அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அந்த 3 வசனத்தை நீங்க பாருங்க. அந்த இடத்துல தான் முதல் முறையாக பவுல் தீமோத்தியை பார்க்கிறாரு. தீமோத்தியை பார்த்த பிறகு மிஷனுக்கு போகும் பொழுது அவனையும் கொண்டுட்டு போக வேண்டும் என்று சொல்லி பவுலுக்கு ஒரு ஆவல். ஏன் பவுலுக்கு அந்த ஆவல் வந்துச்சு? தீமோத்தியோடைய வாழ்க்கையில பக்தி இருந்தது. இப்போ ஒரு கேள்வி, நல்லா கவனிங்க. தீமோத்திக்கு எப்படி அந்த பக்தி வந்திருக்கும்? 2 இடத்துல அதுக்கு வேண்டிய பதில் இருக்குது. முதல் ஆன்சர் எங்க இருக்குதுன்னா, 2 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க படிங்க. The book of 2 Timothy chapter 1 verse 5. அதை படிச்சீங்கன்னா எப்படி தீமோத்திக்கு சரியா அவனுடைய வாலிபர் வயதுல அவனுக்கு பக்தி வந்தது என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லுது. நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். When I call to remembrance the genuine faith that is in you, which dwelt first in your grandmother Lois and your mother Eunice, and I am persuaded is in you also. தமிழ்ல நான் வாசிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டி ஆகிய லோவிசாவுக்குள்ளும் உன் தாய் ஆகிய ஐனிக்கியாவுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்து இருக்கிறது என்று நிச்சயித்து இருக்கிறேன். அதாவது இங்க பவுல் இங்க என்ன சொல்றாரு? தீமோத்தி பக்தி உள்ளவனாய் வந்த ஒரு முக்கியமான காரணம் யாரு? தீமோத்தியோடைய தாய் யூனிஸ், ஐனிக்கியா. நல்லா கவனிக்கணும். தீமோத்தியோடைய தகப்பனார் அநேகர் சொல்றாங்க, ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, பக்தி உள்ள தகப்பனார் இல்லைன்னு சொல்றாங்க. ஒருவேளை அவன் கிறிஸ்தவனாக இல்லாமல் இருந்திருக்கலாம். பாருங்க, தகப்பனார் கிறிஸ்தவன் அல்ல, அந்த தாய் பக்தி உள்ள தாயா இருந்து அவங்க என்ன பண்றாங்க? மகனை முறையோடு வளர்த்து விடுறாங்க. சோ இந்த செய்தியை கேட்கிற எல்லா தாய்மார்கள், உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் இல்ல. தகப்பனார் பக்தியில இல்ல, தகப்பனாருக்கு தேவ பயம் இல்ல, ஆனப்படினால எங்க பிள்ளைங்க கெட்டு போயிடுச்சு அப்படி சொல்லாம, உங்களுடைய பக்தி மூலியமாக பிள்ளைகளை நீங்க என்ன பண்ண முடியும்? சரியான வகையில உருவாக்க முடியும். இந்த வசனம் சாட்சியாக இருக்குது. எப்படி அந்த பக்தியில ஐனிக்கியா பிள்ளைகளை, இந்த பிள்ளைய வளர்த்தாங்கன்னா இன்னொரு விளக்கம் இருக்குது. பாஸ்டர் கூட வாங்க. 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, ஓகே, நான் ஆங்கிலத்துல வாசிக்கிறேன். 2 Timothy chapter 3 verse 15. And then from childhood you have known the holy scripture, which are able to make you wise for salvation through faith which is in Jesus Christ. தமிழ்ல பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவனாய் என்று உனக்கு தெரியும். அதாவது இங்க பவுல் என்ன சொல்றாரு? தீமோத்திக்கு நிருபத்தை எழுதும் பொழுது இந்த தீமோத்திக்கு நல்ல பைபிள் நாலேஜ் இருந்துச்சு, நல்ல வசனத்தை படிக்க தெரியுது, வசனத்தை பேச தெரியுது, வசனத்தை இந்த தீமோத்தி நன்கு அறிந்தவனாக இருக்கு. கேள்வி, எப்படி தீமோத்தி சின்ன வயசுல இருந்து பைபிள் நாலேஜ் அவனுக்கு இருந்திருக்கும்? யூதருடைய கலாச்சாரத்துல பிள்ளைங்கள் ஏறக்குறைய 4 வயசு 5 வயசு வந்துருச்சுன்னா தாய்மார்கள், பெற்றோர்கள் என்ன பண்ணுவார்கள்? பிள்ளைகளுக்கு பைபிளை டீச் பண்ணுவாங்க. அப்படி என்றால் ஐனிக்கியா, அதாவது தீமோத்தியுடைய தாய் இந்த தீமோத்தி 5 வயசு வந்த பிறகு சரியா, அப்பொழுதே என்ன பண்ணிட்டாங்க? மகனோடு இருந்து மகனுக்கு பைபிளை டீச் பண்ணி இருக்கிறாங்க, வசனத்தை சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. எப்பொழுது? சின்ன வயசுல சொல்லி கொடுத்தபடினால் தன்னுடைய வாலிபர் நாட்களிலே இப்பொழுது அவன் ஒரு ஊழியக்காரனாய் வசனத்தை அறிந்து பக்தி விருத்தி
ஊழியத்திலே உறுதிப்பட்டவனாய் காணப்பட்டான். தீமோத்தி அந்த ஒரு ஸ்தானத்துக்கு வந்த காரணம் என்ன? தீமோத்தியோடைய தாய் ஐனிக்கியா சின்ன வயசுலேருந்து மகனுக்கு கொடுத்த ட்ரைனிங், மகனுக்கு கொடுத்த பயிற்சி. இன்னைக்கு இரண்டாவதாக என் அன்பு தாய்மார்களே, இந்த சின்ன வயசுலேயே நீங்க என்ன பண்ணிடணும், பிள்ளைகளோடு இருந்து பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த பயிற்சியை கொடுத்து சின்ன வயசுலேயே பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாக நீங்கள் உருவாக்க வேண்டும். நம்ம சர்ச்சில் ஒரு தாய் இருக்கிறாங்க, வயதான தாய். அந்த தாய் அவங்க வாழ்க்கையில் நடந்த சோக கதையை சொன்னாங்க. சரியா, 3 பிள்ளைங்க. அந்த தாயோடைய கணவன் தெய்வ பக்தி இல்லாத ஒரு கணவன். இந்த தாய் என்ன பண்ணினாங்க, சின்ன வயசுல இருந்து பிள்ளைகளுக்காக வேலை செஞ்சு, சிங்கப்பூர்ல வேலை செஞ்சு பிள்ளைகளை வளர்த்தாங்க. இந்த தாய் சொன்ன ஒரு காரியம், விடிய காலையில 4 மணிக்கு என்ன பண்ணிடுவாங்களா, சிங்கப்பூருக்கு போயிடுவாங்களாம். விடிய காலை 4 மணிக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு ஏறக்குறைய 10 மணி ராத்திரி தான் வீட்டுக்கு வருவாங்க. ஆக இந்த சின்ன வயசுல இருந்து இந்த தாய் என்ன பண்ண முடியல, பிள்ளைங்களோட நேரத்தை செலவு பண்ணி பிள்ளைக்கு அந்த சின்ன வயசுல டீச் பண்ண முடியல. இந்த பிள்ளைகள் வாலிபர்களாய் வந்த பிறகு அந்த பிள்ளைகள் இப்பொழுது கெட்டு போயிட்டாங்க. இந்த பிள்ளைகள் இப்பொழுது மதுபானத்துல, ட்ரக்ஸ்ல போய் மாட்டிக்கொண்டார்கள். ஏன் இந்த பிள்ளைகள் மாட்டிக்கொண்டார்கள்? சின்ன வயசுலயே அந்த தாய் என்ன பண்ணல, பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கல. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து நான் சொல்றேன், தாய்மார்களே, அந்த ஒரு நிலைக்குள்ளாய் நீங்கள் வந்துடக்கூடாது. that will be too late. இப்பயே என்ன பண்ணுங்க, சின்ன வயசுல தீமோத்தியோடைய தாய் போல நீங்கள் மகனுக்கு, உங்களுடைய மகளுக்கு செய்ய வேண்டியதை, கற்றுக் கொடுக்க வேண்டியதை நீங்கள் கற்றுக் கொடுங்கள், ட்ரெயின் பண்ணுங்க. உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளாய் உருவாக்கப்படுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். 3ஆவதாக, எப்படி பிள்ளைகளை நீங்க உருவாக்க போகிறீங்க? இன்றைக்கு பாஸ்டர் கொடுக்கின்ற குறிப்பு என்னது? give quality time to your children. அதாவது தமிழ்ல 3ஆவது, எப்படி பிள்ளைகளை நீங்கள் உருவாக்க போகிறீங்கன்னா, பிள்ளைகளுக்கு நல்ல டைமை நீங்க கொடுக்கணும். அதுக்கு ஆதாரமாக 2 வசனத்தை நாம் வாசிப்போம். ஏன் உங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்லயும் நான் உங்களுக்கு வசனத்தை நான் கொடுக்கிறேன்னா, ஏன்னா நான் இப்போ உங்களுக்கு நான் கொடுக்கிற அந்த ஆலோசனை என்னுடைய ஆலோசனையாக இருக்கக்கூடாது. நான் சொல்லுகின்ற எல்லா காரியமும் வேதாகமத்தின் அடிப்படையில் இருந்து தான் எடுத்து நான் டீச் பண்ணணும். அதுதான் அதிகாரம். எனக்கு அதிகாரம் இல்லை, வசனத்துக்கு தான் அதிகாரம். சோ ஆக தாய்மார்கள் கேட்கும் பொழுது இது ஒரு பாஸ்டருடைய ஆலோசனையாக நீங்கள் கேட்கக்கூடாது. இது வசனத்தின் மூலியமாய் பாஸ்டர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆக இந்த வசனத்தை நான் கேட்க வேண்டும் என்று சொல்லி அந்த கட்டாயத்துக்குள்ளாக நீங்கள் என்ன பண்ண வேண்டும், வர வேண்டும். கேளுங்கள், படிச்சாதான், கற்று அறிந்தாதான் நீங்கள் நல்ல பிள்ளைகளை நீங்கள் என்ன பண்ண முடியும், உருவாக்க முடியும். 2 வசனத்தை நம்ம இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, பவுல் தீத்துக்கு நிருபத்தை எழுதுறாரு. தீத்து யாரு? ஒரு சபைக்கு ஒரு போதகராக இருக்கிறாரு. இந்த தீத்துக்கு நிறைய அனுபவம் இல்லை. ஏனென்றால் அவன் போதகராக இருக்கும் பொழுது அவன் இளம் போதகராக இருக்கிறான். he was a young preacher, he was a young pastor. அப்போ பவுல் இங்க என்ன சொல்றாரு, தீத்துக்கு உன்னுடைய சபையில் இருக்கின்ற குடும்பங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி, கணவனை குறித்து, மனைவியை குறித்து, பெற்றோர்களை குறித்து, பிள்ளைகளை குறித்து எல்லா காரியத்தையும் ஒன்றாய் சொல்லி கொடுக்கிறாரு. அதுல தாய்மார்களை குறித்து பவுல் தீத்துக்கு சொல்லி கொடுக்கிறது என்னதுன்னா, அதை வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். pertaining motherhood, தாய்மார்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி பவுல் சொல்லி கொடுக்கிறாரு. the book of Titus chapter 2 verse 5 NIV version, to be self-controlled and pure, to be busy at home. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் நீங்க பாத்தீங்கன்னா ஹோம் மேக்கர்ஸ் சொல்லி எழுதி இருக்குது. சரியா, ESV டிரான்ஸ்லேஷன் நீங்க பாத்தீங்கன்னா டு பி பிஸி அட் ஹோம்னு சொல்லும் பொழுது NKJVல ஹோம் மேக்கர்ஸ் சொல்லி எழுதி இருக்குது. ESV பைபிளை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் அட் ஹோம்ஸ் சொல்லி எழுதி இருக்குது. ஆல்ரைட், அப்போ பவுல் தீத்துக்கு என்ன சொல்றாரு, சபையில் இருக்கின்ற தாய்மார்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும்? they got to be busy at home. தமிழ்ல வீட்டில் தரித்திருக்கணும். தாய்மார்களே,
உங்களுடைய இடம் என்ன, எங்க உங்களுடைய முக்கியமான இடம் எங்க? வீடு. தாய்மார்கள் வீட்டில் இருக்கணும். ஏன் தாய்மார்கள் வீட்டில் இருக்கணும்? லாஜிக்கலி நீங்க திங்க் பண்ணீங்கன்னா, உங்க பிள்ளைங்கள் வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ தாய்மார்களுடைய பொறுப்பு வந்து வீட்டு வெளியே இல்லை, தாய்மார்களுடைய பொறுப்பு வந்து வீட்டுக்குள்ளாக, அதாவது பிள்ளைகளை நீங்கள் உருவாக்கணும். You got to be busy at home to give that quality time. இப்போ இன்னொரு நிருபத்தை நம்ம வாசிப்போம் 1 தீமோத்தி 5ஆம் அதிகாரம் வசனம் 13 14 வசனத்தை நாம் வாசிப்போம். ESV translation. Beside that, பெண்கள் கேளுங்க, they learn to be idlers, going about from house to house. அதாவது அந்த காலகட்டத்தில் என்ன பிரச்சனைனா, நிறைய பெண்கள் வீட்டில் இல்லாம வீடுக்கு வீடாய் அவர்கள் சுத்தி போய் கொண்டிருந்தார்கள். இத பவுல் நோட்டீஸ் பண்றாரு, தீமோத்தி நோட்டீஸ் பண்றாரு, பவுல் சொல்லி கொடுக்கிறாரு, பெண்கள் வீடு வீடா என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. ஒருவேளை நான் என்ன நினைக்கிறேன், விசிட்டிங் போயிருப்பாங்க, மினிஸ்ட்ரி செய்ய போயிருப்பாங்க, ஊழியம் செய்ய போயிருப்பாங்க, சுவிசேஷத்தை சொல்ல போயிருப்பாங்க, நமக்கு தெரியல. ஆனா மதர்ஸ் வந்து என்ன பண்ணல, வீட்டுல இல்லாம வெளியே வீடு வீடா அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். இங்க சொல்லி கொடுக்கிறாரு, தாய்மார்கள் அப்படியாக இருக்கக்கூடாது, வீடு வீடா நீங்கள் போகக்கூடாது. ஓகே, தொடர்ந்து வாசிக்கிறேன். பட் ஆல்சோ gossips and busybodies ஆக இருக்கக்கூடாது. saying what they should not. I continue. Would have younger widows marry, bear children, manage their household. அப்போ இந்த தீமோத்தி புத்தகத்திலிருந்து நம்ம ஒரு காமன் காரியத்தை நம்ம பார்க்கிறோம். என்ன அந்த காமன் காரியம், காமன் அண்டர்ஸ்டாண்டிங்? தீத்து கூட சொன்ன ஒரு காரியம் என்னது, தாய்மார்கள் வந்து they got to be busy at home. இங்க தீமோத்தி புத்தகத்துல வந்து பவுல் வந்து அகைன் தாய்மார்களை பார்த்து என்ன சொல்றாரு, வீட்டை நீங்க மேனேஜ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கிறாரு. ஆக தாய்மார்களே, மூன்றாவதாக நீங்க வீட்டுல இருந்து பிள்ளைகளோடு நீங்க என்ன பண்ணணும், அதிகமான நேரத்தை வந்து நீங்க கொடுக்க வேண்டும், நேரத்தை வந்து நீங்க செலவு பண்ணணும். This is very important third aspect, okay, of the lesson today pastor is giving. இது நீங்கள் என்ன பண்ண வேண்டும், கற்று நீங்கள் அறிய வேண்டும். நல்லா கவனிக்கணும் தாய்மார்களே. ஒருவேளை நீங்க கேட்கலாம், பாஸ்டர் அப்படி என்றால் பாஸ்டர் நாங்க வீட்டிலேயே நாங்கள் இருக்கணுமா பாஸ்டர், சர்ச் வேலை நாங்கள் செய்யக்கூடாதா? நல்ல கவனிங்க. எல்லா தாய்மார்கள் இந்த வசனத்தை, இந்த பாடத்தை நீங்கள் கற்று அறிங்க. கர்த்தர் தாய்மார்களுக்கு கொடுத்த பரம அழைப்பு என்னது, வீட்டில் இருந்து குடும்பத்தை நீங்க மேனேஜ் பண்ணணும். அதுதான் உங்களுடைய முதல் ஊழியம். ஆத்தும ஆதாயம், ஆத்துமா பணி, வெளியே போய் நான் சுவிசேஷத்தை நான் சொல்ல போகணும்னு பாஸ்டர், சரியா, அது வந்து உங்களுடைய செகண்டரி. செய்யக்கூடாது என்று சொல்லல, சர்ச்சில் வந்து நீங்க பிஸியா இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. சர்ச்சில் நீங்க ஊழியம் செய்யணும், சரியா, கர்த்தருக்காக தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். பெண்கள் வந்து சரியா ஊழியத்தை எடுத்து செய்யணும். ஆனா வசனத்தின் அடிப்படை the Bible is pretty clear. பெண்கள் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய பரம அழைப்பு, முதல் ஊழியம் வீட்டிலே, உங்களுடைய செகண்டரி மினிஸ்ட்ரி தான் சர்ச் and so on. ஏன் பெற்றோர்கள், குறிப்பாக தாய்மார்கள் ஏன் வீட்டில் இருந்து பிள்ளைங்களுக்கு நேரத்தை கொடுக்கணும்? Why that time is so important? அதை கொஞ்சம் நம்ம இப்பொழுது நம்ம என்ன செய்வோம், 4 குறிப்பு இருக்குது. சில ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க, குறிப்பாக இந்த US Department of Health and Human Services, they have done some research. அவங்க ரிசர்ச் பண்ணனிலிருந்து ஒரு சில கருத்தை வந்து நான் உங்களுக்கு சுருக்கமாக நான் ஷேர் பண்றேன். The simple art of listening to your child is one of the most effective ways to prevent your child from engaging in risky behavior. பாருங்க, ஒரு சில பிள்ளைங்க வந்து கெட்டு போகிறாங்க, கெட்ட பழக்க வழக்கத்துல போய் ஈடுபடுகிற காரணமே அவங்க ரிசர்ச் பண்ணதுல அவங்க என்ன சொல்றாங்க, பிள்ளைங்கள் கெட்டு போகிறாங்க, ராங்கான பிஹேவியர், அந்த attitude பிள்ளைங்களுக்கு வருகிற காரணமே பெற்றோர்கள் வந்து, குறிப்பாக தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு நேரத்தை நீங்க கொடுக்கல. அந்த நேரத்தை நீங்கள் கொடுத்தால் பிள்ளைங்களுடைய குணம் சரிப்படும் என்று சொல்லி அந்த ரிசர்ச்
நமக்கு சொல்லுகிறார்கள். அடுத்தது, according to the research, children who do not have strong bonds with their parents are more likely to become involved in risky antisocial behavior, including aggression, delinquency, unsafe sexual relationship, teen pregnancy, tobacco, and illegal drug use. Many of these behaviors can be prevented through the simple act of spending time with your child. இப்போ பாருங்க, நம்மளுடைய இந்தியன் சொசைட்டி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கேங்ஸ்டரிசம், சரியா, ட்ரக்ஸ் இன்வால்வ்மெண்ட், அதே சமயத்தில் பிள்ளைங்களோட வயசு சின்ன வயசு தான் கல்யாணம் பண்ணி பிள்ளைங்களை பெற்று எடுத்துடுறாங்க. இப்படி போன்ற சோஷியல் பிரச்சனை. மூன்றாவது, நல்லா கவனிக்கணும், இமோஷனல் டிஸ்ட்ரெஸ். இமோஷனல், according to the research again, the children of the parents who are frequently absent throughout the day, such as when they wake up, come home from school, eat dinner, go to bed, are more likely to feel emotional distress than their peers. In other words, involved parents equate to happier kids. அதாவது பிள்ளைங்கள் காலையில் எழுந்திருக்கும் பொழுது, பிள்ளைங்கள் சாப்பிடும் பொழுது, பள்ளிக்கூடத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும் பொழுது, அந்த டைம்லலாம் பெற்றோர்கள் பிள்ளைங்களோடு இல்லை, பிள்ளைங்களை ஆறுதல் படுத்த, பிள்ளைங்களோடு பேச, எப்படி இருக்கிறாங்க, என்ன பிரச்சனை, ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி விசாரிக்கிறதுக்கு தாய்மார்களுக்கு டைம் இல்லை. பிகாஸ் யூ ஆர் பிஸி அவுட் சைட். ஸோ அந்த மாதிரி டைம் இல்லாம பிள்ளைங்க வளர்றாங்க பார்த்தீங்களா, அட்டென்ஷன் இல்லாம பிள்ளைகள் வளரும் பொழுது அந்த பிள்ளைங்களுக்கு இமோஷனல் வகையில பாதிப்பு, டிஸ்ட்ரெஸ் என்று சொல்லி மூன்றாவது கண்டிப்பை அவர்கள் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். கடைசியாக, சரியா, academic spending quality time with your children not only impacts his or her emotional and social well-being, but also can impact his or her long-term academic success. அதாவது பெற்றோர்கள், குறிப்பாக தாய்மார்கள், பிள்ளைகளுக்கு அதிகமாக நீங்க வீட்டில் இருந்து, சரியா, உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கன்னா அப்படி போன்ற பிள்ளைகள் நல்லா படிக்க கூடும் என்று சொல்லி அவர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ பேசிக்கலி உங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னா, உங்க பிள்ளைங்கள் கெட்டு போக கூடாதுன்னா, உங்க பிள்ளைங்களுக்கு அந்த இமோஷனல் டிஸ்ட்ரெஸ் வரக்கூடாதுன்னா, உங்க பிள்ளைகள் முறையோட பிள்ளைங்கள் வளரணும்னா, தாய்மார்களே, உங்களுடைய நேரம் பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம். கடைசியாக, பாஸ்டருடைய குடும்ப வாழ்க்கையிலிருந்து ஒரு கதையை நான் சொல்ல இருக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்பொழுது ஜெஸ்லின், பாஸ்டருடைய மூத்த மகள், 18 வயசு, இப்போ காலேஜ் லைஃபுக்கு போயிட்டாங்க. அதுவும் ஜோஹர்ல இல்லை. All of you know that she went to KL. இப்போ கேஎல்ல படிக்கிறாங்க. கேஎல் சொல்லும் பொழுது கேஎல் சென்ட்ரல்ல என் மக இப்போ இருக்கிறாங்க. ஸோ நிறைய சர்ச் விசுவாசியும் சரி, ஒரு சில சொந்தக்காரங்களும் பாஸ்டரை பார்த்து கேள்வி கேட்டாங்க, பாஸ்டர், ஏன் பாஸ்டர் பொம்பளை பிள்ளைய இவ்வளவு தூரம் நீங்க அனுப்பிட்டீங்க பாஸ்டர், உங்களுக்கு பயம் இல்லையா என்று சொல்லி ரொம்ப பேர் இந்த கேள்வி கேட்டாங்க. நான் ஒரு காரியத்தை நான் சொல்றேன். நான் ஆரம்பத்தில் ஆதியாம் புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம படித்தோம். இந்த பிகினிங், இந்த புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் 2ல இருந்து ஒரு வசனத்தை பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஒரு நாள் வரும், பிள்ளைகள் நம்மை விட்டு என்ன பண்ணிடுவாங்க, பிரிஞ்சிருவாங்க. என் உள்ளத்தின் ஆழத்துல எனக்கும் என் மனைவிக்கும் தெரியும், என்னோட 2 பொம்பளை பிள்ளைங்க நிரந்தரமாக எங்களோடு இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி எங்களுக்கு இந்த சத்திய வசனத்தை நாங்கள் அறிந்தபடினால், சரியா, அந்த ஒரு சிந்தையோடு தான் நானும் சரி, என் மனைவியும் சரி, பிள்ளைங்களை நாங்கள் வளர்த்திருக்கிறோம். One day they must go away. Therefore, இந்த சத்தியம் எங்களுக்குள்ளாக ஆரம்ப நாட்களிலே இருந்தபடினால், குறிப்பாக என் மனைவி நீங்க எடுத்துங்க, அவங்க முறையோடு பிள்ளை என்ன பண்ணிட்டாங்க, வளர்த்துட்டாங்க. என் மனைவி குறித்து 2-3 காரியத்தை நான் சொல்றேன். பெருமைக்காக அல்ல, கர்த்தருடைய நாம மகிமைக்காக. என்னுடைய மனைவி வாழ்க்கையில் நான் பக்தியை நான் பார்க்கிறேன். விடிய காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கு எழுந்திருச்சு முதலாவது என்ன பண்ணுவாங்க, வசனத்தை வாசித்து ஜெபிப்பாங்க. சத்தம் இல்லாம ஜெபிப்பாங்க, சரியா, சத்தம் போடாம வசனத்தை வாசிப்பாங்க, சரியா. அவங்களுக்கு அந்த பக்தி இருந்தது. ஆக என் மனைவிக்கு அந்த பக்தி இருந்தபடினால், தாய்க்கு அந்த பக்தி இருந்தபடினால், சரியா, என்னுடைய மனைவி என்ன பண்ணிட்டாங்க, ஆரம்ப நாட்களிலிருந்து பிள்ளைக்கு, மகளுக்கு பக்தி என்பது என்ன,
தேவன் என்பவர் யார் என்று சொல்லி என்னுடைய மனைவி பக்தி வாழ்க்கையை பிள்ளைக்கு ஆரம்ப நாட்களில் இருந்து கொடுத்துட்டாங்க, சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, என் மனைவி அதிகமான நேரத்தை பிள்ளைகளோட செலவு பண்ணியிருக்கிறாங்க. நான் ஆரம்பத்தில் பாஸ்டர் சொன்னேன், 4 மணிக்கெல்லாம் வேலை முடிஞ்சு என் மனைவி வீட்டுக்கு வரணும். வெளியே வேலை செய்கிறாங்க, அந்த 4 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. என் மனைவி தான் வீட்டில் பிள்ளைங்களுக்கு சமைக்கணும், என் மனைவி தான் வீட்டு வேலை செய்வாங்க, என் மனைவி தான் சுத்தம் பண்ணுவாங்க. எல்லா வேலையும் வீட்டிலேயே இருந்து என் மனைவி பிள்ளைங்களுக்கு அதிகமான நேரத்தை கொடுத்துருக்குறாங்க. படிக்கும் பொழுது, சின்ன வயசுல பிள்ளைங்கள் படிக்கும் பொழுது பக்கத்துல உட்கார்ந்து ஏசி, சரியா, பிள்ளைங்க அடி வாங்குவாங்க, ஏசி அடி வாங்கி பிள்ளைங்களை என் மனைவி வளர்த்திருக்கிறாங்க. she had given that quality time. பிள்ளைங்களுக்கு அந்த நேரத்தை கொடுத்துட்டாங்க. ஆனப்படினால்தான் பாருங்க, ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து செய்ய வேண்டிய காரியத்தை மனைவி சரியா செய்தபடினால்தான் எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட். என் பிள்ளை எவ்வளவு தூரமா இருந்தாலும், எந்த மாதிரி இடத்துல இருந்தாலும், என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும், நாங்கள் கற்றுக் கொடுத்த பாடங்கள் சரியா பிரகாரம் என் பிள்ளை வாழ முடியும்னு சொல்லி அந்த நம்பிக்கையில தான் பிள்ளைகளை நான் அனுப்பி இருக்கிறேன். சரியா, நல்லா கவனிக்கணும். என் பிள்ளை சோதிக்கப்பட முடியாது, என் பிள்ளைக்கு தாக்கம் பிரச்சனை வராது என்று பாஸ்டர் சொல்ல. இதெல்லாம் வரலாம், என் பிள்ளை கீழே வாழ்க்கையில என் பிள்ளை கீழே விழுந்து போகலாம். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், வசனத்தின்படி என் தாய், என்னுடைய மனைவி வசனத்தின்படி பிள்ளைய வளர்த்தபடினால் கீழே விழுந்தாலும் என் பிள்ளைய கர்த்தர் தூக்கி விடுவார் என்று சொல்லி எனக்கு திடன் நம்பிக்கை உண்டு. சோ அதே பிரகாரம் என்னுடைய தாய்மார்களை, இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தாய்மார்களை, உங்க பிள்ளைகளை முறையோடு ஆரம்பம் தொடங்கி சரியாய் வளர்க்க வேண்டும். உங்களுக்கு அந்த பக்தி இருக்கணும். அதிகமான நேரத்தை பிள்ளைகளுக்கு கொடுங்க. நிச்சயமாக உங்க பிள்ளைகளை நல்ல ஒரு சந்ததியாய் கர்த்தர் உருவாக்குவார். உங்கள் மூலியமாய் கர்த்தர் உருவாக்க இருக்கிறாரு. இதை சரியா நீங்க செய்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் உங்களுக்கு, உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். உங்க பிள்ளைகள் நம்ம சபைக்கு எடுத்துக்காட்டாக இருக்க முடியும், ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளாய் இருக்க முடியும். அதற்கு மேலாய் உங்களுடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள் இந்த சமுதாயத்துக்கு அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். இன்றைக்கு இந்த செய்தி மூலியமாய் கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறாரு. இந்த வசனத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், அதன்படி வாழ வேண்டும். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். சரியா, நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Thank you. God bless all.